Hi kids, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷில் as a continuation of last video. நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ப்ரிப்போசிஷன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து இதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஓகே லெட்ஸ் என்ட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து லெட் அஸ் ஸ்பீக் அப்படிங்கிற அந்த டாபிக் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சினாரியோவில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வே ஆஃப் யூஸிங் தட் கொஷின், ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கைன் கேட்கலாம், இல்லை அதில் என்னென்ன மாதிரியான கான்வர்சேஷன் இன்வால்வ் ஆகியிருக்கும், ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷில் நம்மளோட வே ஆஃப் ஸ்பீச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ் there எனி பிளேஸ் நியர், பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு, அந்த எந்த இடமோ அந்த இடத்தோட அந்த பிளேஸ் அப்படிங்கிற இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு எதை பற்றி நீங்கள் கேட்க போகிறீங்களோ அந்த பிளேஸோட நேம் அதில் போட்டுட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் பற்றி பேச போகிறாங்க. ஸோ தட் இஸ் there எனி ஹாஸ்பிட்டல் நியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்கன்னா, இஸ் there எனி ரெஸ்டாரண்ட் நியர், அந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு கொஷின் கேட்க போகிறீங்க, இல்லை ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒர்க்கில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி உங்களோட ஒர்க்குக்காக அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கக்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும். தட் எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்கக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விதம் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து நம்ம அப்பாலஜைசிங் வேலையோ இல்லை ஒரு பெர்மிஷன் வேலையோ நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ இன் சென்ஸ் we need to ask permission from them for disturbing themselves. அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அப்பாலஜைஸாவோ இல்லை ஒரு கொஷின் ஃபார்மேட்லேயோ நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். If it is a gen, you can ask for sir, and if it is a lady, you can ask for ma'am. Excuse me ma'am, or you can say excuse me sir. ஸோ அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸாக என்னவா இருக்கும்னா, எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. ஸோ தமிழில் பார்த்தோன்னா, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நான் பண்ணணும், இல்லை உங்களுக்கு என்ன நான் செய்யணும், இல்லை வாட் யூ வாண்ட் அப்படிங்கிற, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் நம்மளோட கொஷின் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்துடணும். வாட், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல அந்த என்ன அப்படிங்கிற அந்த வாட் அப்படிங்கிற அந்த கொஷின் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடணும். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, உங்களுக்காக நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஸோ இஸ் there எனி ஹாஸ்பிட்டல் நியர்பை, ஸோ பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறா. எஸ் there is one hospital here. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு ஃபார் இஸ் த ஹாஸ்பிட்டல், ஸோ அந்த பையன் கேட்குறான் அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரம். ஸோ ஃபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் ஃபார் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு, இட் இஸ் நாட் ஃபார், அது வந்து ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஸோ ஃபார், இட்ஸ் நாட் ஃபார், மேபி அபவுட் 200 meters. கேன் யூ ப்ளீஸ் கைட் மீ. ஸோ அதுக்கு அவன் கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களால் என்னை வந்து கைட் பண்ண முடியுமா, கைட் இன் சென்ஸ் எனக்கு வந்து அசிஸ்ட் பண்ண முடியுமா, அது எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி கொஷின் பண்ணணும்னா, குட் யூ ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அவங்கள கைட் பண்ணுற விதமாக வழி சொல்கிறாங்க. அவங்க கோ ஸ்ட்ரெயிட், டேக் அ ரைட் அட் த ஜங்ஷன், a few steps ahead you will find the hospital on the right. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுங்க, ரைட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களோட ரைட் சைட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எப்படி கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வழி சொல்கிற விதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்டாகவே சொல்லிக்கலாம். கோ ஸ்ட்ரைட், டேக் ரைட், யூ வில் ஃபைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜென்ரலாக அதை வந்து முடிச்சுக்கலாம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான டென்சஸ்லாம் அதில் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரிட்டனாக நம்ம என்ன பண்ணணும்னா, யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி வேறு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஃபார்மேட்லலாம் சில கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, லைக் இங்கே கேட்டாங்க இல்லையா, இஸ் தே எனி இங்கே எக்ஸ்கியூஸ் மீ சார்னு கேட்டதுக்கு எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு சொல்லி கேட்ட கொஷினுக்கு பதிலாக ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்ற கொஷின் நீங்கள் கேட்கலாம். குட் யூ ப்ளீஸ் டெல் மீ த வே டு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு கொஷின் என்னென்னா இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, குட் யூ ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ குட் யூ ப்ளீஸ் கைட் மீ அப்படிங்கிறதுக்கு பதிலாக குட் யூ ப்ளீஸ் டெல் மீ த வே டு த ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இல்லை டு த ரெஸ்டாரண்ட். ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி குட் யூ ப்ளீஸ் டெல் மீ த வே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹவு டு கோ டு ஹாஸ்பிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எப்படி இங்கே வந்து கைட் மீ டு த வே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான வழி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறத வந்து இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். ஹவு டு கோ டு ஹாஸ்பிட்டல், ஸோ நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒன்று தான். ஹவு டு ஐ கெட் டு, ஸோ நான் வந்து எப்படி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணணும், ஸோ நான் நடந்து போகணுமா இல்லை ஐ நீட் டு டேக் அ கேப், இல்லைனா தூரம் எவ்வளோங்கிறத தெரிஞ்சுட்டு தானே நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ ஹவு டு ஐ கெட் டு அப்படின்றத கொஷின் பண்ணலாம். வேர் இஸ் த அட்ரஸ், ஸோ இதோட அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த நான் காட்டுற இந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறத நீங்கள் அப்படி கேட்கலாம். இட் வில் டேக் யூ 10 minutes டு வாக் தேர். ஸோ இது வந்து இப்போ அவங்க கேட்குறாங்க எப்படி நான் எப்படி அங்கே போகலாம், இல்லை எவ்வளோ நேரம் அங்கே ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸாக என்ன சொல்லலாம்னா இட் வில் டேக் யூ 10 minutes டு வாக் தேர். இட் இஸ் ஃபார். ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க இஸ் தட் ஹவு ஃபார் இட் இஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃபார், அது ரொம்ப தூரம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலாம். யூ பெட்டர் டேக் ஆட்டோ ஆர் பஸ். ஹவு டு கெட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ இல்லைனா பஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் டூ ஃபார். இல்லைனா இதுக்கு நடந்துக்கு போகலாம், பக்கத்தில் இருந்ததுன்னா இதுக்கு நடந்தே போகலாங்கிறத யூ கேன் கோ பை வாக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். கேன் ஐ ட்ராப் யூ தேர், ஐ எம் கோயிங் தட் வே. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஆனால் அந்த வழியாக தான் நீங்கள் போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், தட் கேன் ஐ ட்ராப் யூ தேர், நான் உங்களை அங்கே விட்டுட்டுமா, ஏன்னா நான் அந்த வழியாக தான் போகிறேன், நான் உங்களை விட்டுட்டுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணிக்கலாம். சாரி ஐ டோன்ட் நோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியல இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையான்றதே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும், சாரி ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ். ஸோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறனால நான் என்ன சொல்கிறேன்னா வேறு யார்கிட்டையாவது கேளுங்க அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லணும்னா ப்ளீஸ் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். டர்ன் லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வழி தெரிஞ்சிருச்சு, சிம்பிளான ஒரு வழி தான், பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரைட்டில் போங்க இல்லை லெஃப்ட்டில் போங்கன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் டர்ன் ரைட் ஆர் லெஃப்ட் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஃபைன். Let us read. Here they have given you some story. So we are going to see the story today. So the story name is The Legend of jaswantgarh. இதில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி யாரை பற்றி அப்படின்னு சொன்னால் ஜஸ்வந்த் ரிங் ராவத் பற்றி. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய இந்தியன் சோல்ஜர். ஸோ ஆக்சுவலாக அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற அந்த இடத்துல இவரோட பேர் வச்சு ஜஸ்வந்த்கரா அப்படின்ற ஒரு பிளேஸே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு லெஜெண்ட்ரி பற்றின ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். த பேட்டில் ஆஃப் நவ்ரங். ஸோ பேட்டில் ஆஃப் நவ்ரங்கிறதுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு நாட்டில் வந்து இல்லை ஒரு ஊரில் வந்து ஒரு வார் மாதிரி நடந்துட்டு இருந்ததை பற்றின ஒரு கதை. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்கள பற்றி நம்ம நிறையா இன்ஸ்பைரிங்கான ப்ளஸ் அவங்களோட வலிமை, அவங்களோட பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். Okay, let me read the paragraph first and let me tell the meaning of next. So there was a war between India and China in the year 1962. In the final part of the war, the Narang was the last stand of the Indian army against the Chinese army. The battle started on 17th October 1962 and continued for 70 years of work. There was a war between India and China in the year 1962. In the final part of the war, Naurang was the last stand of the Indian army against Chinese army. The battle started in 17th November 1962 and continued for 72 hours. At 5 a.m. in the eastern Himalayas, the Chinese army attacked the lonely Indian post in Naurang.
Knowing that the Chinese army was stronger, the Indian soldiers on the post were ordered to retreat and regroup. But Jashwant did not leave his post and decided to continue the fight and to hold the Chinese until the reinforcement arrived. ஸோ இந்த பேராகிராஃபில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு வார் நடக்குது. ஸோ வாரில் வந்து நம்ம எல்லாத்தையும் இழந்தாச்சு. நம்மளுக்கு ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நௌரங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து இப்போ வந்து போரிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சைனீஸ் வந்து எதிர்த்து நம்ம வந்து நௌரங் அப்படிங்கிறதுல வந்து இந்தியன் ஆர்மி வந்து நிற்கிற கடைசி இது. ஸோ இந்த பேட்டில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 17 நவம்பர் 1962 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 72 மணி நேரம் நடந்துகிட்ருக்கு இந்த வார். ஸோ 5 AM மார்னிங் 5 AM அந்த ஹிமாலயா சைட்லாம் இருக்குது இல்லையா. ஸோ சைனீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட நௌரங்கை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, அட் 5 AM இந்த மார்னிங் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து தோற்று போயிட்டோம். நம்ம வந்து அதை வந்து கிவ் அப் பண்ணணும் அப்படிங்கிறனால இவங்க வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து விட சொல்கிறாங்க. ரீட்ரீட் அஸ் வெல் அஸ் ரீக்ரூப் தெம், ஆஸ்கிங் தெம் டு ரீட்ரீட் அண்ட் ரீக்ரூப். ஆனால் ஜஸ்வந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் இந்த போஸ்ட்டை விட்டு வர மாட்டேன், நான் என்னதான் இருந்தாலும் சைனாவோட நான் போரிட்டு நான் வந்து நம்மளோட இதை வந்து மீக்காமல் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னா, 2 village girls named Sheila and Naura helped Jashwant. They set up the weapons at separate points and Jashwant taught the girls to fire guns. All 3 kept shooting on the Chinese army. Jashwant were running to different gun points and kept shooting. And his intentions was to give the Chinese army a perception that they were facing a huge Indian battalion. He did this for 3 continuous days. Jaswant and the girls had killed 300 Chinese soldiers. The Chinese army decided to cut the food supply to the post. ஸோ என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து இந்த வில்லேஜில் வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களோட பேர் என்னென்னா ஷீலா அண்ட் நௌரா. அவங்க வந்து ஜஷ்வந்த்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜஷ்வந்த் வந்து இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த கன்னெல்லாம் எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ 3 டேஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சைனீஸ் ஆர்மியை வந்து எகைன்ஸ்ட்டு அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஒரே ஒரு கன் பாயிண்டில் வச்சு பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கன் பாயிண்டில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் சைனீஸ் ஆர்மிக்கு வந்து இங்கே வந்து நிறையா பேர் வந்து இதை இவங்களோட பேட்டில் வந்து எதிர்த்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டணுங்க இருக்கா. பிகாஸ் மொத்தமாக இருக்கிறதே 3 பேர் தான், வேறு யாருமே வந்து இந்த இடத்துல போஸ்டிங்கில் இல்லை. ஸோ இந்த பேட்டிலில் வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்றது வந்து நம்மளோட சைனீஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய இந்திய நாட்டோட அவங்க வந்து போரிடுற மாதிரி ஒரு பர்செப்ஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து அவங்க மறைஞ்சிருந்து தாக்குறாங்க. ஸோ 3 டேஸாக கண்டினியூஸாக அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அப்படி 3 டேஸாக இவங்களும் அந்த பொண்ணுங்களும் சேர்ந்து கொலை பண்ணது வந்து ஒரு 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ் கிட்ட அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சைனீஸ் ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபுட் சப்ளை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்ணி ஃபுட் சப்ளை வந்து கட் பண்ணுறாங்க. சைனீஸ் சோல்ஜர்ஸ் காட் த மேன் ஹூ brought food for 3 days. So in the Chinese interrogation, the man told the truth that the single soldiers was guarding the post. A single soldiers and 2 village girls have followed the Chinese. They were shocked and furious. They surrounded Jaswant and launched a final attack. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த சைனீஸ் இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க இல்லையா, அந்த சாப்பாடு கொண்டு வர மனுஷனை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சதில் வந்து இந்த சைனீஸ் வந்து அவங்கக்கிட்ட கேள்வியெலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது கேட்கும்போது அந்த மனுஷன் வளர்றான். அது வந்து ஒரே ஒரு சோல்ஜர்ஸ் மட்டும் இருக்காங்க. அண்ட் 2 கேர்ள்ஸ் வந்து இந்த சைனீஸில் இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய 2 கேர்ள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைனீஸ் கிட்ட வளர்றாங்க. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு வந்து சைனாஸ்க்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. இவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க 2 பேர் தான் இவங்க இவ்வளோ வந்து நம்மளை பண்ணினாங்களா அப்படின்னு சொல்லி ஜஸ்வந்த் சிங்கை வந்து சரவுண்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபைனல் அட்டாக்காக பிடிச்சாச்சு. So Jaswant shot himself as Chinese were going to capture him. Grenade blast killed Sheila and Naura, the tribal girl, was captured alive. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சைனீஸ் கிட்ட வந்து மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஜஸ்வந்த் வந்து அவரே சுட்டுக்கிறாரு. அண்ட் ஜெர்னேட் பிளாஸ்ட் கில் ஷீலா, ஒரு இந்த மனித வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இல்லை ஏதோ ஒரு வெடிகுண்டில் அவங்க வந்து பிளாஸ்ட் ஆகி ஷீலா அப்படிங்கிற அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. நௌரா வந்து உயிரோட மாட்டிக்கிட்டா. After the war, the commander of Chinese army returned the brass bust of Jaswant. A war memorial with the brass bust
was made to remember him and his service to the nation. All army personnel who passed through this memorial pay respect to him. ஸோ வார் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சைனீஸ் ஆர்மியோட கமாண்டர் வந்து இந்த ஜஸ்வந்தோட பிராஸ் பஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட மெமோரியலாக வந்து நம்ம வந்து இவங்களை வந்து லைக் அவங்களுக்குன்னு ஒரு இதை வந்து கட்டி அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம நாட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ த இந்தியன் ஆர்மி ஸ்டில் ட்ரீட்ஸ் ஹிம் அஸ் அ சர்விங் ஆஃபீஸர் அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் இந்தியா அவார்டட் ஹிம் த மகாவீர் சக்ரா. ஜஸ்வந்த் may have died in the battle that day, but he still lives in the memory of the people in jaswantgarh and the Indian Army. So though அவர் இறந்துட்டாலும் கூட அவருக்கான செய்ய வேண்டிய இதெல்லாம் அவங்க வந்து இன்னும் செஞ்சிட்ருக்காங்க. இருக்கிறதா நினச்சி அவருக்கு வந்து இன்னும் அவார்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து இன்ன வரைக்கும் மகாவீர் சக்ரா அப்படிங்கிற அந்த அவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்னதான் அவர் இறந்துட்டாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் இந்தியன் ஆர்மியும் அவர் இருக்கிறதா தான் இங்கே வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சர்டன் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதில் லெஜண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் a story from the past. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு இதை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லெஜண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கர்வால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் இன் உத்தராகண்ட். ஸோ கர்வால் அப்படிங்கிறது என்னென்னா உத்தராகண்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸாக ஒரு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்வால் அப்படின்னு சொல்கிறோம். ரீக்ரூப் அப்படின்னு சொன்னால் டு ஆர்கனைஸ் இன் அ நியூ டாக்டியல் ஃபார்மேஷன். ஸோ ரீக்ரூப் இன் சென்ஸ் ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு வகையில் வந்து நம்ம புதுசாக ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரீக்ரூப் அப்படின்னு சொல்லுவோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் அடிஷ்னல் ஆர்மி டு சப்போர்ட். ஸோ அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடிஷ்னலான ஒரு ஆர்மியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மோன்பா ட்ரைபல் குரூப் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபல் மக்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோன் ட்ரைப் அப்படின்னு சொல்கிறோம். battalion அப்படின்னு சொன்னால் military unit of 300 to 800 soldiers. ஸோ ஒரு மிலிட்ரி யூனிட்டில் வந்து ஒரு 300 இல்லை 800 வரைக்கும் ஒரு சோல்ஜர்ஸ் குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேட்டலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ட்ராகேஷன்னா என்னென்னா டு கொஸ்டின் சம்ஒன் அக்ரெசிவ்லி. ஸோ ஒருத்தவங்களை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஹார்ஷான வேலை நம்ம கொஸ்டின் பண்ணுறோம்னா என்ன சொல்லுவோம்னா இன்ட்ராகேஷன்னு சொல்லுவோம். Brass bust என்னன்னா ஸ்டாச்சு மேட் ஆஃப் brass depicting a person's head and neck. ஸோ brass bust அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிராஸ்லேயே செஞ்ச ஒரு ஸ்டாச்சு. ஓகே, அது வந்து நம்மளோட அந்த பர்சனோட கழுத்து. ஸோ brass bust அப்படின்னு சொன்னால் பிராஸில் ஒரு ஸ்டாச்சு அவங்களுக்கு தலை கால் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் ஒரு பர்சனாக இருக்கிறதா நம்ம வந்து உருவாக்குறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா brass bust அப்படின்னு சொல்லுவோம். Okay, fine. So answer the following questions. Where is Jaswantgarh located? It's in Arunachal Pradesh. Which place was the last stand of the Indian Army is Naurang. இதுதான். Okay, Naurang is the last place. Where did the battle of Naurang start and how long it continued? ஸோ எப்போ வந்து அந்த பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எவ்வளோ நேரம் அது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் ஸ்டார்டட் ஆன் 17th November of 1969 and it's continued for 3 days. Who helped Jaswant in the battles against Chinese? So 2 girls, that is Sheila and Naura. What happened to the 2 girls at the end of the war? Where Sheila is killed by grenade blast and Naura is captured alive. How was he honored by the Indian government? So he is honored by the Mahavir Chakra. Okay. Fill in the blanks. Jaswantgarh is the name after the Indian soldier. Jaswantgarh வந்து அந்த இந்தியன் சோல்ஜரோட அந்த நான் எப்போ வந்து ஜஸ்வந்த்ராக்னு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இந்தியன் சோல்ஜர் ஜஸ்வந்த் சிங் ராவத் அவருக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஜஸ்வந்த் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. The Chinese troops attacked the lonely Indian post located in Naurang. Jaswant was helped by 2 Dash tribal girls, Sheila and Naura tribal girls. Jaswant managed to kill Dash Chinese soldiers. Managed to kill 300 Chinese soldiers.
Jaswant Singh Raut was awarded with Mahavir Chakra. True or false அடுத்து நவ்ரங் இஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்லியிருக்காங்க. நோ தட்ஸ் ஃபால்ஸ். நவ்ரங் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது ஹிமாச்சல் பிரதேஷ்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஃபால்ஸ். The battle of Nowrang last for 3 days. Yes, that's true. Jaswant decided to stay in his post. Yes, true. Jaswant was captured alive. No, that's false. According to Indian Army, Jaswant is still serving. Yes, true. நெக்ஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் த ஸ்டோரி இன் அன் ஆர்டர். அதில் இருக்க கரெக்டாக நம்ம என்ன ஆர்டரில் வந்து நம்ம ஸ்டோரி பார்த்தோமோ அந்த ஆர்டரில் நம்ம வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வரக்கூடிய பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணிவிட்டு அதில் நமக்கு மேட்சிங்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன, எது வந்து ஃபஸ்ட் வரணும் எது செகண்ட் வரணுங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்வந்த் ஸ்டேட் பேக் இன் ஹிஸ் போஸ்ட். He killed 3,000 soldiers in the battle. He fired weapons from separate points. Sheila and Nura helped him in the battle. Jaswant shot himself to death. Chinese soldiers caught the man who supplied the food. He was awarded the Mahavir Chakra. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அஸ் வெல் அஸ் த லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா த சேம் நம்மளோட ஸ்டோரியோட கண்டென்ட் எதுவோ அதே இதில் வச்சுருக்காங்க. சென்டரில் இருக்கக்கூடியது மட்டும் தான் நம்மளுக்கு ஜம்பிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து அந்த 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 போஸ்ட்டில் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷீலா அண்ட் நூரா ஹெல்ப்டு ஹெம் இன் த பேட்டில். அவங்க 2 பேருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹி ஃபயர்ட் வெப்பன்ஸ் ஃப்ரம் செப்பரேட் பாயிண்ட்ஸ். தனித்தனி பாயிண்ட்ஸ்லேருந்து செப்பரேட்டாக அவங்க வந்து ஃபயர் பண்ணாங்க. தட் இஸ் கன் ஷாட் பண்ணாங்க. ஹி கில்ட் 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ் இந்த பேட்டில். ஸோ நெக்ஸ்ட் அது வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு சைனீஸ் சோல்ஜர்ஸ் காட் த மேன் ஹூ சப்ளைட் ஃபுட். யார் வந்து ஃபுட் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறனால ஜஸ்வந்த் ஷாட் ஹிம்செல்ஃப் டு டெத். அவங்களே அவங்க வந்து சுட்டே இறந்துக்கிட்டாங்க. அவருக்கு வந்து மகாவீர் சக்ரா அப்படிங்கிற அவார்ட் கொடுத்தாங்க. இதுதான் வந்து நம்மளோட ரைட் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரை அ ஓன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்ட் கொடுப்பாங்க. தட் இஸ் நேஷ்னல் ஃப்ளாக். நேஷ்னல் ஃப்ளாகோட மீனிங் என்ன, உங்களோட மதர் டங்கில் நேஷ்னல் ஃப்ளாகை எப்படி சொல்லுவாங்க, அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு அண்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அண்ட் உங்களோட நேஷ்னல் ஃப்ளாகை ட்ரா பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டேட் ஆஃப் கான்வர்சேஷனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீக் அண்ட் வின். Collect more information about Jaswant Singh and the incidents and speak in front of your class. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் கிளாஸில் வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே பண்ண முடியாது. உங்கள் கிளாஸில் உங்கள் ஸ்கூலில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்வந்த் சிங்கோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிவிட்டு அவங்க பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள் கிளாஸ் முன்னாடி இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் பெஸ்ட் பார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ப்ரைஸஸ் ஒரு நீங்கள் வந்து அதில் வின் பண்ணலாம். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த வீடியோ நான் கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டுக்கு ரீட் அலவுட், லெட்டர்ஸ் ரைட், ஐ கேன் டூ அப்படிங்கிற மாதிரி நிறையா இது இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் கவர் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் யூ அமக்ஷா. பை.